Hello everyone, welcome back to the channel. So in the video JavaScript array methods findIndex சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் பத்தி தான் நம்ம டீடைலா கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So findIndex மெத்தட் வந்துட்டு இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? So findIndexன்ற மெத்தட் வந்துட்டு ஒரு கால்பேக் மெத்தட் அக்செப்ட் பண்ணும். அது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் ஃபங்க்ஷன். சரியா? அந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷனில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு லூப் ஆகாது. சப்போஸ் அந்த கண்டிஷனுக்கு எந்த எலிமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா -1 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் மெத்தட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டும் வேறு வேறு. சரிங்களா? வாங்க இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு ப்ராக்டிக்கலாக findIndex எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நான் findIndex.js சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் array1 சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த array1குள்ளே இன்டீஜர் வேல்யூஸ் இருக்குது. 5, 12, 8, 130, 44. அதுக்கப்புறமா ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இஸ் லார்ஜ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்துட்டு மெத்தடாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வேரியபிளை. எலிமெண்ட் வேர் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் 13, அதாவது எந்த எலிமெண்ட்டு 13க்கு கிரேட்டராக இருக்குது சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா கன்சோல் ஸ்டேட்மெண்ட். இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் array1 டாட் findIndex, இந்த findIndexக்குள்ளே இந்த கால்பேக் மெத்தடை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கால்பேக் மெத்தடில் என்ன இருக்குது, எந்த எலிமெண்ட்டு கிரேட்டர் தென் 13 சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 12, 8, 130, 44. நமக்கு பார்த்தீங்கன்னா 130 தான் 13 விட பெரிய நம்பர். கரெக்டாக? மற்ற எல்லாமே சின்ன நம்பர். 130 தான் 13 விட பெரிய நம்பர். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி findIndex தான் ரிட்டர்ன் பண்ணும். 0, 1, 2, 3. ஸோ 130ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. கரெக்டாக? இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு 3. ஓகேவா? வாங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால அப்படியே மிஷின்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நோட் findIndex.js ரிட்டர்ன் ஆகுதா 3 சொல்லிட்டு. ஸோ findIndex வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். டெஸ்டிங் ஃபங்க்ஷன் நம்ம எது கொடுக்குறோமோ அந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன உடனே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 130 வந்துட்டு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா இங்கே 44க்கு போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணாது. சப்போஸ் சாட்டிஸ்ஃபையே ஆகலைன்னா -1 ரிட்டர்ன் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களில் யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா இந்த இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள்.